இறைவன் இருக்கான். செகண்ட், அவன் எங்க இருக்கான்? அவன் இல்லாத இடமே கிடையாது. தேர்டு, அவன் எங்க இருக்கான்? அவன் உனக்குள்ளயும் இருக்கான். எல்லா இடத்துலயும் இருக்கான், எனக்குள்ள மட்டும் இல்லைன்னு சொல்வியா? இதான் நம்ம சாஸ்திரம் ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம், ஜீவன் சிவனானான். அப்ப கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்றது மடத்தனம். ஏன்னா கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்படி குறிச்சு கடவுள் கஷ்டப்படுத்தலாம்? இங்க நிறைய கஷ்டம் இருக்கு. இது என்ன புது ஸ்டைலா இருக்கு? இப்போ இந்த காலத்துல நிறைய கஷ்டம் இருக்கு. எல்லா காலத்துலயுமே கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தோட காரணம் என்ன? கடவுள் உன்னை கஷ்டப்படுத்துறது நோக்கமா இருந்தா, ஒரு நோயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் இருக்கு. அந்த நோயை கொடுத்த கடவுள் தான் நீ நம்பணும்னா, கடவுளே அந்த நோய்க்கு மருந்து கொடுத்துட்டு போறாரு. அவரு நோயும் கொடுத்து மருந்து கொடுத்திருந்தா அவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் உன்னை கஷ்டப்படுத்தல கண்ணு. அப்ப அந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன், அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன். அதை நான் செய்யாம இருந்தா இந்த கஷ்டம் நீங்கிடும். இனிமே செய்ய வேண்டியது செஞ்சா இந்த கஷ்டம் மட்டும் இல்லாம நான் அடுத்த லெவலுக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். ரொம்ப சிம்பிள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.